உள்ளம் தத்தளிச்சு போச்சு, உள்ளமும் தத்தளிச்சு போச்சு, பட்டி அத்தனை பரிகாரம் சாஞ்சி போச்சு. உடைச்சுட்டா உடைச்சு பேசிடலாமா? செய்யற தொழில் இன்னைக்கு முடக்கி போட்டாங்க ஐயா. வருமானம் ஒரு படம் வர்றது 10 படம் வர்றது இன்னைக்கு ஒரு படம் கூட வந்து சேர மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள உனக்கும் நோய் நொடி நிம்மதியில ஒன்று ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கல் இப்படி படுகலம் காஞ்சி நிக்கிறாயா. தாயி காலச்சுத்திர பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு எதி நகை ஆடி நின்று இருக்கிறாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் ஒரு ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. வெடிச்சு வெடியாத நேரம் நான் ஒன்று இல்லம் வந்து போதுவேன். நான் வர்றதுக்கு அடையாளம் சந்தனம் ஜவ்வாதுமா மனம் வீசுமாயா. பயப்பட வேண்டாம், பட்டிக்கு பேர் வாங்கி போடலாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு தொழிலையும் பெருக்கலாம், சேர்வாக்கி பெருக்கலாம் பிடிச்சுக்கலாம். ஐயா தாயி ஆங்கார கருப்பு கிட்டே தீராத குறையோட வந்து நிக்கிறியா இல்லையா? குறை தீர்த்தலாமா? தீர்த்தலாமாயா? குத்து போட்டு தர கம்முனு புரியுதா? அது போல இல்லத்துக்குள்ளார ஒரு சாணி என்ன ஒரு முளைஞ்சு இருக்குது. பட்டி அத்தனையும் நிக்கி தீரா குறையோட வந்து எனக்கு தீர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. மரபெல்லாம் பேசிட்டு வர புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாமாயா. ஆமாம் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்ல பயந்து கிடக்கூடாது. இந்த கருப்பை நான் இருக்கிறேன், உத்தரவோடு தரனாயா கொடுத்தவன். தொழிலுக்கு வச்சுக்கோ, வாகனத்துக்கு ஐயா. தாயி ஆங்கார கருப்பு போட்டியில மடுகலஞ்சாய வச்சுட்டாங்களே நல்லியா. அது போல தீரா குறையோடையும் வந்து நிக்கிற நல்லியா. போகாத தேவாதி இல்ல, போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு எங்கேயும் போய் இன்னைக்கு கனி கொடுக்காம கனி மங்கி நிக்குதுன்னு சொல்றேன் நாயா. மரபெல்லாம் சொல்றது புரியுதா? இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது சேர வேண்டியது சேர மாட்டேது, கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல உண்டா இல்லையா? இன்னைக்கு உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. இதுக்கு தரம் போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டியாயா உண்டா இல்லையா? அந்த ஆயா தான் இங்க அனுப்பிச்சு வச்சுக்கிற விடாத கும்பிடு போதுமா? உங்க பட்டியை பால் போல பெருக்கி பாலால் ஜெல்வத்து கொடுத்து தட்டுவத்துல முகமத்துல வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சிலது நீங்க நிக்க வேண்டாம், என் பொறுப்புல விட்டு இது நீ போக்குவரத்தை வச்சுக்க வாகனம். ஓ நான் நிற்கிறப்ப பயப்படாத தாயி. ஏமாந்த போல போச்சியா நல்லியா தாயி. ஏதாய் கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து கையூட்டு போட்டு வந்து நிக்கிறியா. ஒண்ணு ஆதாய ரீதியான்னு சொல்றேன். இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஏமாந்த குளம் பழக்கிறாயா. விங்கணிச்சு நிக்குது. இந்த விங்கணிச்சது சேதாரம் இல்லாம என் கையில கொண்டு ஒப்படைச்சு என் பட்டிக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? தாயி 3 காரியா. நீ கேட்க வந்தது ஒரு காரியா, நான் சொல்றது 3 காரியா. பயப்பட வேண்டாம். இந்த பால் கருப்பு போட்டியில நான் இருக்க நான் முடிச்சு கொடுத்துறேன். மற்றதுக்கு கூட வந்து நிக்கிறேன். சொன்னது புரிஞ்சுதா? பத்திரம் வச்சுக்க, ரசம் போட்டு குடிச்சுக்க. ஒரு அடியானுக்கு கைகால் வராம இருந்து கைகால் வந்து இன்னைக்கு நல்லபடியா நீ தேரோட காமிக்கணும்னு சொல்லி ஒரு அடியா வந்து நிக்க சொல்லு. ஐயா தாயி தங்கத்துக்கு கல்யாணம் வரம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நின்னியா. வரம் தர்றேன்னு சொன்னேன், உத்தரவு போடுறேன்னு சொன்னேன். இன்னைக்கு வரம் கொடுத்து இன்னைக்கு நல்ல காரியம் நடந்து இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறியா ஐயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஆளாமரம் தலைவர் மாதிரி தலை தகுதிமன் இல்லை. பயப்பட வேண்டாமா ஐயா. மறக்காம வந்து நீயும் வந்து என்னை கையேறிட்டு கூடவே வந்து நிக்கிறாயா. நீ தொழிலுக்கு அள்ளி பணியாந்து போடலாம். சிலத மனசில் நினைச்சிட்டு நிக்கிறேன். சொல்லலாமா? எதிராளி வந்து உன்னை தொந்தரவு பண்ணிட்டு நிக்கிறான். அந்த எதிராளிகளுக்கு ஒரு விடை கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். 72 மணி நேரத்துல விட கொடுத்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது என்ன பண்ணோடு ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ஒட்டிமான ஆன்லைன்ல போட்டு ஆள் சூடு போட்டுல உனக்கு தொந்தரவு வராம நான் பாத்துக்கிறேன். தாயி பத்திரா வச்சுக்கொண்டு ரசம் போட்டு குடிச்சுக்கோ. போறப்பா நான் இருக்கிற தகுதி மாதிரி கட்டுல போட்டது நீங்க கட்டத்தரிச்சு கச்சேரி விட்டு காமிக்கல. நம்மளுடைய இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் உன் ரேட்டு கூட வந்து நிற்பனாயா. தங்கத்தை ரொட்டி இதே ஒட்டில நல்லபடியா நடையோட்டி தங்க பக்கிற மாட்டை அலங்கரிச்சு கொடுத்துருனாயா. நீ செய்யற தொழிலும் அப்படித்தான் இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் படுதலும் ஜாஞ்சி போச்சு. இந்த மாதிரி ஊனம் ஏற்பட்டதுனால இன்னைக்கு இந்த தொழிலும் வீணா போச்சு. இதுக்கு எனக்கு ஒரு உத்தரவோடு கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா ஒண்ணு பயப்படாத. இந்த பால் கருப்ப பால் போல பெருக்கி பாலால் ஜெல்வத்தை கொடுத்து கட்டுவத்துல முகமத்துல வைக்கிற தகுதி மாநில இன்னையிலிருந்து கூட வந்து நிக்கிற ஒரு உடம்பு தொந்தரவு நீ கொடுத்தது. தொழில் முயற்சி பண்ணி அள்ளி பணியாந்து போடலாம். தொழில் போக்குவரத்து 2 கணி எப்படி தனிவாக்கணும்னு கேட்டுக்கா. காரியம் நடக்கணும், நல்ல காரியம் தாமசம் இல்லாம நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறாயா இல்லையா. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாலுமே அதை கெடுத்து வேடிக்கை பார்க்கறாங்க ஐயா. ஒரு பயப்பட வேண்டாம். நல்லபடியா உத்து போட்டு காரியத்தை நடத்தி கொடுத்தாரு. அப்படி
கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நல்ல உத்தரவு போட்டு கொடுப்பேன். எல்லா காரியத்தையுமே நடத்தி கொடுத்தேன். இந்த ஒரு காரியத்தை மட்டும் தாமசம் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னு கொஞ்சம் என் மேல கொஞ்சம் அகலப்பட்டு வந்து நிக்கிறியா? நீதான் அவசரப்படுன்னு தான் நானும் கொஞ்சம் நின்றேன். இந்த மந்திரிக்கார பண்றாலும் அவசரம், கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சேர்றப்பா ஆடு நானும் நிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜெயிக்க முடியுதா? ஐயா, நீ என்னை மலையாட்டு நம்பிட்டு இருக்கிற தப்பெல்லாம் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க வந்த மக்களுக்கு அதை தான் சொல்றேன். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க 3.25 நாளைகள் இந்த காரியத்தை நடத்தணும் அப்படின்னு ஒரே நொட்டியில நடத்திடுவேன், புரியுதா? ஆனா அது நடத்தினா நல்லா இருக்குமா பாதகமா போயிருமாங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்படி மீறி கை கொடுத்து விண்ணப்பட்டு போச்சுன்னா என்னையில சொல்லுவீங்க. அதுக்காகத்தான் கால நேரம் இருக்குது. அந்த கால நேரத்தை காய்ச்சிருக்கு. ஒன்றும் பயப்படாத. ஒன்று கல்யாண காரியத்தை இந்த ஆடி முடியறதுக்குள்ள ஒரு உத்தரவு போறனாயா நல்லபடியா தீர்ப்பு கொடுத்தாரு. தொழில் ஜேசிபி தொழிலும் தாமசம், ரொம்பவே தாமசமா நிற்குது. அதே மாதிரி மண்டபத்துக்கும் வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க, மற்றதுக்கும் வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க. சில விஷயத்துல குழப்பிட்டு நிற்கிற தாயி 21 நாள்ல விட தந்துறனாயா அள்ளி படியாந்து போடலாம். இன்னைக்கு வந்து முத்துப்புள்ளி வைக்க போதுமா? அப்படி நீ போக்குவரத்தை வச்சுக்க. தாயி வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய தங்கத்தை இன்னைக்கு படுகொஞ்சாய வச்சுட்டாங்க ஐயா, புரியுதா? தொழில் ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, இல்லத்து ரீதியாகவும் சரி, இன்னைக்கு தலை வெட்டுறாங்க உஷாராங்க இல்லை, புரிஞ்சுதா? நீயும் எங்கெங்கயோ போய் கையேந்தி பாட்டு கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா? இந்த பாதுகாப்பு தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதிமான இல்லை. உனக்கு எல்லாரும் பங்கமில்லாமன்ற கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி கட்டை உடைச்சு கைப்பற்றி தடுப்போம். மரபொருள் வச்சது புரிச்சுதா? 3ஆவது நாள் தீர்ப்புக்கு வந்தாங்க. போகிறோமோ தாயே என்னதை ஜமாளிக்க முடியலையா என்ற அங்கங்க நிக்கி இந்த வயசுல கிட்ட சிரமத்தை போட்டுட்டு நிக்கிறேன் அங்கங்க. தாயி கவலைப்படாதியா, இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். எல்லா விதத்திலையுமே இன்னைக்கு முடங்கி நிக்குது இல்லையா? இந்த முடக்கத்தை நீக்கி போடலாமாயா? இது சில வேதத்தலை நடக்குது. இந்த வேதத்தலத்தை மீட்டு நீ கேட்கறத வர கொடுத்துறனாயா தகுதி மாநில, புரிஞ்சுதா? இந்த ஆடி முடியறதுக்குள்ள சில தசை காமிக்கிறாங்க, அதுல போய் ஒட்டிக்கோ. ஆடி முடிஞ்சு அலங்காரம் பண்ணி காமிச்சற வாங்கினதுக்கு உனக்கு உள்ளம் தடுமாறி இல்லமும் தடுமாறி இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு என்ற நங்க கவலைப்பட்டு நிக்குது இல்லையா? ஏமாந்த போல பொழைச்சிய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்த என்ற நங்க நீ தடுமாறி நிக்குது. தடுமாற வேண்டாம், என்னை ரெவி வந்துட்டீங்களா? நான் பாதை காமிக்கிறேன், தீர்த்தும் கொடுத்தாங்க போதுமா? இதுக்கு விட வெளியிலேன்னு போட்டு அங்கலாப்பட்டு கிடக்க வேண்டாம். என்னென்னமோ முடிவு நடக்குது அதெல்லாம் நினைக்கூடாது. இந்த பாலத்துக்கு இருப்ப தாயும் தகப்பனுமா நான் இருக்கேன்னாயா கொண்டாடி கொடுத்தாரு வாரமே கட்ட உடைச்சேன். கட்ட உடைச்சு அதுக்கு ஒரு தடம் போடுறேன், முடிச்சு இதே வட்டியில் அளவு பார்த்து போடுறோம்போ போதுமா? முடக்கிறாங்கயா முடக்கிறாங்க, தலைய வெட்டுறாங்க. வட்டி அத்தனை இன்னைக்கு படுகளும் ஜாஞ்சி நிக்குதாயா? பூத்து குழுதும் நந்தவனமா இருந்துன்ற இல்ல இன்னைக்கு முள்ளும் போதனமா தேங்கி நிக்குதாயா? இதுக்கு விடகுடன் வந்து கேட்டுட்டு நிக்குது. என்ற ரங்கத்தை இன்னைக்கு தலைகுனி வச்சுட்டாங்க. பயப்படாத, இந்த பாவத்துக்கு நான் இருக்கேன்னாயா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? தாயி கட்டை உடைச்சிடலாமாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நின்று அந்த முள்ளும் போது எடுத்து வீசி பூட்டுக்கு நந்தவனமா மீட்டு தரனாயா? எண்ணி 48 நாளுக்குள்ள தங்கத்தளம் போட்டு தருவோம் போதுமா? அடியா தாயி, இல்லடா இப்படியே போயிருமா, இல்ல நான் வட்டி தலையுமா, இல்ல தலையாதான் போயிருமா அப்படின்னு ரெண்டு வருத்திட்டு வந்து நிக்குது இல்லையா? எனக்கு என்ற வட்டி தலையோடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? ஒண்ணு மருத்துவத்தில் என்னென்னமோ சொல்றாங்க, மற்றதுல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்க வேண்டாம் தாயி. வர மரத்தில் நார் உடிச்சு போடலாங்க, புரியுதா? அதான் எந்த குறையும் இல்லை. இந்த பாதுகாப்பு நானுங்க அதெல்லாம் சில முன்னோர்கள் செஞ்ச விடையினால இன்னைக்கு ஒன்ற வட்டி பாதிச்சுட்டு நிக்குது. அதை கலைச்சு போடல கம்மி. அதுக்காக காசு பார்த்து கூட தொலைஞ்சு போடாத. என்னை நம்பி வந்து நில்லு, தங்கத்தடம் போட்டு வரம் கொடுக்கறனாயா? அது போக சில ஆதாய ரீதியா குழப்பிட்டு நிக்கிறீங்க, தொழில் ரீதியாகவும் குழப்பிட்டு நிக்குது. விட கொடுத்துடலாம். இதை நீ போக்குவரத்துல வச்சு இப்படி தாயி என்னதாயி எல்லாம் முடங்கி நிக்குது. முடங்கி நிக்கிற பட்டி இன்னைக்கு முடை நீக்குடன் வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக ஏமாந்த போல புழைச்சிருச்ச கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து இன்னைக்கு கைவிட்டு போட்டு நிற்குது. குடும்ப ரீதியாகவும் தொந்தரவு, வெளி ரீதியாகவும் தொந்தரவு, உடம்பு ரீதியாகவும் தொந்தரவு.
இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நீ கேட்க வந்தது ஒரு ஏடு, நான் சொல்றது 3 ஏடா சொல்றேன். புரிஞ்சுட்டியா தாயி? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா, இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன், மீட்டு தரணும். போதுமா? நான் இருக்கிறேன் தாயி, முன முடியாத மீட்டு போடலாம், சாதிச்சு கொடுத்தாரு. அம்மாத்தை சந்திச்சுட்டு வந்து நிக்குது. 10 ரூபா வச்சுக்க ரசம் போட்டு தாயி உடைக்கிற பாரு. உங்க இல்லத்துல ஒன்று இருந்துட்டு கருவு தின்னு வேடிக்கை பார்த்து உங்களுக்குமே கண்ணுக்கு தெரியுமாயா? புரிஞ்சுதா? அதை வளைச்சு முடிக்கியாச்சு. இனி அந்த தொந்தரவு இருக்காது. நீ அது உனக்கு கண்ணுக்கு தெரியாது. புரிஞ்சுதா தாயி? பயப்படாத, இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். நீ அடுத்த அமாவாசை வரபோது சந்தோஷமான செய்தி வருவாயா? இதை இன்னைக்கு ராத்திரி படுக்கும் போது மென்னு தின்னு முடிஞ்சிரு. இன்னைக்கு ராத்திரி படுக்கும் எடுத்துக்காதையா. நீ தான் ராத்திரி தினம் படுக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா முழுகி வர்ற. இப்பவே வர கொடுக்குற கேட்டுக்க. பல்லு பட்டு முழுங்குனா புள்ள, பல்லு படாத முழுங்குனா பையன். இது சக்தி வாக்காங்க. எல்லாமே தாமசமா நிக்கிறேன். அதே மாதிரி உளுந்து வச்சு உளுந்தது ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்குது. 1000 தேவாதி எப்படி கையேந்தினேன், எங்கெங்கயோ போனேன், ஒரு தேவாதி கை கொடுக்கல. கடக்கூட நீ நம்பி வந்து நிக்கிறா. நான் இருக்க தகுதி பண்ணல. தாயும் தாப்பிடுமா கப்பிச்சு ஒப்படைக்கிற கம்பெனி. புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதுல வந்து 2 பொண்ணாளுக்கு தான் எனக்கு பண்ணிட்டு நிக்கிறாங்க. மரவா நின்று இப்பட்டையும் மரபாடிக்கிறாங்க, மரப்பொருள் நின்று பாதிக்கிறாங்க. கவலைப்படாத, அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். உறவோடு தாரேன். மலையாங்கிட்ட போயிட்டு வர்றதுக்குள்ள காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. ஐயா சிக்குவார்ல சிக்கி நிக்கிறே இல்லையா? இந்த சிக்கலை அந்த முடிச்ச என்னால விடுவிக்க முடியல, நீதான் விடுவிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிக்கிறியா? ஒண்ணு கலக்க வேண்டாம். ஏமாந்த பொழப்பு இது வரைக்கும் பொழைச்சிட்டேன். நீயாவது கொஞ்சம் உஷாரா பொழைச்சுக்குவியா? நான் தடம் போடுறேன், அந்த தடத்துல வா, தங்கத்தடம் போட்டு தரனாயா? அது மீட் பல்லகம், அதுக்கும் ஒரு தளவு கொடுக்கறேன் பாரு. 11வது நாள் அதிசயத்தை காமிச்சலாம், அத்தனையும் மீட்டு கொடுத்தேன். ஏதாய் பயந்துட்டு அக்கறையா போறீங்க? அந்த பயம் என்னைக்குமே இருக்கணும் இல்லையா? கருப்ப அப்படின்னா தாயி எல்லா கணித்தும் முடிச்சு கொடுத்துட்டேன். இந்த உயிரையே மீட்டு கொடுத்தனா நம்ம தூத்தால வந்தாயா, வெட்டி உதச்சு முடிக்கி உன்னை தூக்கிட்டு வந்துட்டுனாயா இல்லையா? நீ தீர்க்காயசு தங்கத்தை அவனையும் கொஞ்சம் அல்லையில பொத்தி வச்சிருக்கிறேன். புரியுதா? கல்யாணத்துக்கு ஒரு உத்தரவு கேட்க இல்லையா? கேரளா அது என்ன பாடம் தெரியுது, ஒத்தப்பாடு அதுல பேரு. பொண்ணு பார்த்திருக்குது, பொண்ணு பார்த்திருக்குது. அந்த பொண்ணை கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறேன். பொண்ணு அருமையான பொண்ணு, அவகிட்ட கள்ளம் கபடம் இல்லை. ஆனா போற பிறந்த அண்ணன் கேட்பாரு. முடிவு என்ன சொல்லலாம்? அடியா அவனை முன்ன நிறுத்தி காரியத்தை நடத்த வேண்டாம். புரியுதா? அவனை முன்னாடி நிறுத்தி காரியத்தை நடத்துனீங்க அப்படின்னா இந்த காரியம் நடக்காது. உங்கள்கிட்ட ஆதாயத்தை தான் வாங்கிட்டு இருப்பேன். புரிஞ்சுதா? பணத்தை வாங்கிட்டு ஓடிடுவானாயா? அதனால நீ அந்த தண்டால் வந்தா மாதிரி அவன் மூலமா நான் சில தடம் காமிக்கிறேன். நான் சில தடம் காமிக்கிறேன். பொண்ணு ராசியான பொண்ணு, நல்ல பொண்ணு. அவளும் பாவ தொலை தேடிட்டு தான் இருக்கிறா இல்லையா? இந்த குட்டை விட்டு அக்கட்டால போயிடுவோன்னு அப்படின்னு அந்த தங்கமும் அங்கலாப்பட எடுத்து கிடக்குது. அதனால நீயும் ஒரு வாரிசுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தெல்லாம் கம்மியாய பாத்திரலாம். எந்த கோகையில போய் நின்னாலே அந்த கோகைக்கு பூந்து வந்துருங்க. நேரடியா போய் பேசி காரியத்தை முடிச்சிடலாம். கூடவே வர்றேன். கல்யாணம் பண்ணி வச்சிடும் போதுமா? தாயி என்ன தாயி ஏமாந்த போல பொழைக்கிறியே? கருத்ததெல்லாம் தண்டி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி எல்லாம் இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிருச்சு. இன்னைக்கு கைவிட்டு போட்டு நிக்குது. மரபெல்லாம் பேசிட்டு வரேன். இன்னைக்கு கைவிட்டு போட்டு நிக்குது. இல்லமும் படுகளும் சாஞ்சு போச்சு, கைக்கும் மடங்க மாட்டேங்குது. இப்படி 4ஆவது விதத்துல இன்னைக்கு வெள்ளாமப்பட்டு இன்னைக்கு வெறும்பட்டியா நிக்குது. இன்னைக்கு விட கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயி தரம் போடுற உசார பொச்சுக்குவியா? தகுதிமா நில் தாயி. சில இங்க நிக்க முடியாது, மறைச்சு பேசுறேன். நான் பாத்துக்கிறேன், மீட்டு கொடுத்துற கைப்பற்றிடலாம். அங்கலாப்படாத, கவலைப்படாத. என்னை நம்பி வந்துட்டீங்களா? ஒரு பூ ஏற முடிச்சுட்ட மனமுறியாது கொண்டு வந்து கொடுத்துருப்போம். சரியா? அங்கலாப்புல வந்து நிக்கிறிய
எங்க தங்கா காரியமும் ஆக மாட்டேங்குது, காரியம் தவிர்த்துட்டே போகுது. இதுக்கு எப்படியோ ஒரு நல்ல பேர் போட்டு எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்குது உண்டா இல்லையா? அது போக தொழில் ரீதியாகவும் குழப்பம், மன ரீதியாகவும் குழப்பம், மறைச்ச பேச்சுங்க. புரிஞ்சுதா? இதுக்கு ஒரு விடை கொடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை குழப்பான்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். கொடுத்தலாமே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் ஏமாந்த குழப்ப கொஞ்சம் உஷாரப்படும். புரியுதா? உன்ற சொப்பனத்தில் வந்து ஒரு குறிப்பு சொல்றோம். சொப்பனம்னா தெரியுமா? என்ற பாச அது என்னடா கனவுல வருவனாயா? கனவுல வந்து உனக்கு ஒரு குறிப்பு சொல்றேன், அந்த குறிப்பு பிரகாரம் போ, கொட்டி கொடுத்து கொண்டாடி போடலாம். போதுமா? ஏன்னா பச்சை வேட்டிக்காரன்னு கும்பிட்டு இருந்தியா? பச்சை வேட்டிக்காரன் கணக்கம்பட்டியா? புரியுதா? சித்த வாழ்க்கையை மேற்கொண்டு பைத்தியக்காரனா தெரிஞ்சவன் இன்றைக்கு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான்டா. உள்ள போய் கையேந்திட்டு வா. புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு கூட வந்து நிக்கிற, முடிச்சு கொடுக்குற, கொட்டி கொடுத்து கொண்டாடி தர்ற, அவனை விடாத கும்பிடுவோம். அடியா சிக்கல்ல இருந்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதப்பா. இல்லையா? இன்னைக்கு அங்களா போட வைக்கிறாங்களே, இல்லையா? இதுக்கு எந்த விதத்திலுமே விட கொடுக்க முடியல. கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது, இந்த அநியாயத்துக்கும் விட கொடுக்க முடியல. வட்டிக்கும் வந்து சேர மாட்டேங்குது, கையுட்டு நிற்குது. இது போய் கேட்க போனா அவமானத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து கேட்டு இல்லையா? பாடம் கப்பிச்செல்லாம் என்னை நம்பி வந்திருக்கிறீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்ப அதே ஒருத்த அழகு சூடு போட்டு சில வினயம் போட்டு வச்சிருக்கிறேன். தகிரிமா நில்லு. இந்த அம்மாவாசைக்குள்ள நல்ல செய்தி வருது, போய் கைப்பற்றிக்க. மற்றது கூட வந்து போதுமா? ரொம்ப கொஞ்சம் நம்பி நம்பாம வந்து நின்னையே. இங்க வா, கொஞ்சம் நம்பி நம்பாம வந்து நின்னைய. இப்ப நம்புறியா? போ. என்னடா அப்பன் இப்படி போட்டு போட்டு உடைக்கிறா? அப்படி நாம ஆச்சரியத்துல பாக்குறியா? தாயி இதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லாம ஒரு மனம் இல்லாம வந்து நிக்கிறிய. வட்டி இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, காரியமும் கை கூடாம இன்னைக்கு வெள்ளாமப்பட்டி வெறும்பட்டியா நிக்குது தாயி. இதுக்கு தங்க விட கொடுத்து எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு நிக்குதாயா? கலங்க வேண்டாம் பொண்ணா. ஆனா மரமாட்ட தலைஞ்சிருந்த வட்டி கொஞ்சம் அல்லவாதம் வட்டி போட்டாங்க. புரிஞ்சுதா தாயி? அந்த அல்லவாதம் மறுபடியும் தலை வச்சிடலாம். கூடவே வந்து நின்று கொண்டாடி தந்தாயி. என்னை நம்பி 3 தடவை வந்து கையெழுந்திட்டு போ, முடிச்சு கொடுத்தாயி. ஒரு காலியாய் கொண்டது காலியாய் கும்பிட்டுட்டியா? கையை இன்னைக்கு போய் எவ்வளோ கையெழுந்திட்டு வா. அடியா சமாளிக்க முடியலையா? எல்லா காரியமுமே இன்னைக்கு 4 பக்கம் அக்கடி கட்டி நடுவால் ஒன்று நிறுத்தி வேடிக்கை பார்க்குதப்பா. உண்டா இல்லையா? சோறு திங்கிற சோறு நல்ல சோறு இல்லை, தூக்கம் நல்ல தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. என்னென்னமோ பண்ணிக்கலாம், ஏதேதோ பண்ணிக்கலாங்கிற மாதிரி நினைப்பு வருது. உண்டா இல்லையா? ஏமாந்த போல பொழைச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி என்ற தங்கா ஏமாந்து இன்னைக்கு மொண்டிக்கட்டில் போட்டாங்கப்பா. புரியுதா? புரியலையா? இன்னைக்கு உறவாடுறது இன்னைக்கு பகையாடி நிற்குது. தொழில் முறையுமே இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு நிற்குது. இன்னைக்கு வெள்ளாமப்பட்டி வெறும்பட்டியா நிக்குதுன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? இதை மீட்டு என்னை வாழ வச்சு அதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். முதல் அதுக்கு விட கொடுத்தலாம் கம்மி பயப்படாத. நாமளா அங்கேயான்னு பார்த்துருவோம். புரிஞ்சுதா? விட அதுல உன்னை களை எடுத்துருவனாயா எம்பருப்புல விட்டு அது என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். கூடவே வந்து நிற்கிறேன். அதுக்குள்ள ஒரு தரம் போடணும். இங்க ஒன்று சொன்னா அங்க 9 வருது, அங்க ஒன்று சொன்னா இங்க 9 வருது. இல்லையா? இதுக்கு ஒண்ணு தூண்டுகோல். தூண்டுகோல்ல சதி நடக்குது. புரியுதா? சரி, என்ன எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லபடியா வாழ வச்சு சிக்கல் எல்லாம் முடிச்சு கொடுத்து கேட்டு அந்த பொண்ணை ஒரு தடவை இங்க பட்டியல் வந்து நிற்கும், நிக்க வைக்கணும். புரியுதா? ஒண்ணு சிக்கலா நிக்குதப்போ அதனால தான் இந்த இடத்துல வந்து நிக்குது. அதை களைச்சு போடுற கூட கட்டி போடலாம். கொண்டாள கொடி கொடுத்துரு. இது உனக்கு தாய் பத்திரம் வச்சுக்கொண்டு ரத்தம் தரணும்.